ஆளுநர் RN ரவியை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்திருக்கிறார் தவிக தலைவர் விஜய். இந்த சந்திப்பின் போது ஆளுநருக்கு விஜய் புத்தக பரிசு கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், அவர் என்ன புத்தகங்களை வழங்கினார்? விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, தமிழக ஆளுநருக்கு விஜய் திருக்குறள் புத்தகத்தை பரிசாக கொடுத்திருக்கின்றார். வழக்கமாக இது போன்ற தலைவர்களை சந்திக்கும் போது பொன்னாடை போர்த்தப்படுவது வழக்கம். விஜய் தன்னுடைய அந்த புகார் மனுவோடு சேர்த்து ஒரு திருக்குறள் புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். பதிலுக்கு தமிழக ஆளுநரும் விஜய்க்கு ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். பாரதியார் கவிதைகள் தொகுப்பை ஒரு புத்தகமாக அவரும் பதிலுக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இருவரும் புத்தக பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த சுமார் 10 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்ற இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமான ஒரு சந்திப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் விஜயனுடைய ரசிகர்களும் பார்க்கிறார்கள். இந்த சந்திப்பிலிருந்து அவர் மிக தீவிரமான ஒரு அரசியலில் இறங்குவார் என்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். காரணம், ஜனவரி மாதத்திற்கு பிறகு அவர் ஒரு சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாகவும் அக்கட்சியினுடைய நிர்வாகிகளை நியமிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அதனோடு சேர்த்து பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் அவர் ஆளுநரை சந்தித்து புகார் மனுவை கொடுத்திருக்கின்றார்.